நிஜமா பார்த்தீங்கன்னா, நம்ம மதிக்கிட்ட இருந்து இப்படி ஒரு விஷயத்த வந்து யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. மதி வந்து இப்படி பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஷாக்கா பார்க்குறாங்க. என்னன்னா, மதி எப்போ பார்த்தாலும் வந்துட்டு நம்ம சுரேஷ் கிட்ட வந்து கோவமாவும் ஒரு மாரி வந்துட்டு பேசிட்டு இருப்பாங்க இல்லையா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சுரேஷ் கிட்ட அமைதியாவும் ஒரு மாரி அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. அலைக அலைக சீரியல் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம மதி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சுரேஷ பிடிக்கிற மாரி பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. மேபி வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, லவ் ஸ்டோரியில மூழ்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும். அப்படின்னா பண்ணிட்டாங்கன்னா உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும்னு சொல்லுவேன். நம்ம அழகுமதி பார்த்தீங்கன்னா, எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ஒரு மாரி ரூடா ஒரு மாரி பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மத்தியிலும் அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அப்படிலாம் இல்லை. இவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு ஒரு காம் கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நல்லாவே நிரூபிச்சுட்டாங்க. நம்ம சுரேஷ் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த பெட்ஷீட்டை வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா, அந்த டவலை வந்து தூக்கி இதில் போட்டுருவார், பெட்டில் போட்டுருவார். அதெல்லாம் பார்த்து நம்ம மதி வந்து கோவப்படாமல் சரி ஓகே ஒரே டயர்டில் வந்திருக்காரு, ஸோ நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணாங்க. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வந்து மதிய பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலில் வந்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யார் இந்த சீரியலில் வந்து ரொம்ப பிடிச்ச கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம சங்கராஜ் வந்து ரேவதி வந்து பிடிச்ச ராவடி பண்ணிகிட்டே இருக்காரு. தேவையில்லாத விஷயத்தில் வந்து இன்வால்வ் பண்ணிவிட்டு அது நீ ஏன் சொல்லலாம், இது ஏன் சொல்லலாம், அங்கே போகாது இங்கே போகாது அப்படி இப்படின்னு ரொம்பவுமே ராவடி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லுவேன். இதுக்கெல்லாம் வந்துட்டு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு தான் மதியம் வந்து உள்ளே வந்திருக்காங்க. அது எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்தே பார்க்கலாம். நம்ம அத்தை வந்துட்டு ஒரு போகிற போக்கில் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. யாருன்னா நம்ம மதியோட அத்தை கிடையாது, நம்ம பாண்டியன் ஸ்டோர் அத்தை இருக்காங்களா, அவங்க தான் வந்துட்டு போகிற பக்கம் ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க. நம்ம அழகுமலரோட அம்மாவை கூப்பிட்டு அந்த விருந்தில் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு கலந்துக்க வச்சுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலுமே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. தங்கராஜ் வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருந்தாலும் இவங்க மத்தியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில விஷயங்கள் மாறுது அப்படின்னே சொல்லலாம். நம்ம அத்தையை பார்த்தீங்கன்னா வேலையே செய்ய மாட்டாங்க இல்லையா, கால் வலிக்குது கால் வலிக்குன்னு சொல்லிட்டு இருப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு வேலை செய்ய வச்சாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சுன்னே சொல்லுவேன்.